வணக்கம். இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறதே பெரிய ஒரு பலப்பரீட்சையாக இருந்துக்கிட்டே இருக்குது. திமுக வந்து கூட்டணி இருக்குது. அதேபோல் அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதேபோல் தாவேகா இப்போ புதுசாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக வலுவாக களத்தில் இறங்க போகிறாங்க. நாம் தமிழர் கட்சி இவங்க எப்பயுமே தனிச்சு தான் போட்டி போட போகிறாங்க. இப்படி எல்லா கட்சிகளுமே ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இதில் வந்து யார் கூட்டணி பலத்தோடு இருக்காங்களோ அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இப்போ தாவேகா இருக்குது அப்படின்னா அது புதுசு தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பரிச்சயமானது. நடிகர் விஜய் தெரியாத நபர்களே கிடையாது. இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, குறிப்பாக பெண்கள் ஓட்டு, இவங்க ஓட்டெல்லாம் வந்து விஜய் கவர்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க ஓட்டு தான் மிக முக்கியமாக வந்து அதிமுகவுக்கு வந்துகிட்டே இருந்தது. இப்போ வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த காலம் வரைக்கும், கடந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே அதிமுகவுக்கு போயிட்டே இருந்தது. இந்த தடவை வந்து அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும். ஆனால் அதிகபட்சமாக தாவேகாவுக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வாக்கு சேதரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வராது அப்படிங்கிறதையும், முழுசாக வராது அப்படிங்கிறதையும் வந்து அதிமுக நம்புது. அதுக்காக கூட்டணி பலத்தை அதிகப்படுத்தலாம்ல, அதையும் அதிகப்படுத்த முடியல. கூட்டணி எடப்பாடி பழனிசாமியை நம்பியும் வரல, பாஜகவை நம்பியும் வரல. அதிக வாக்குகளை பெற கட்சி தான் வெற்றி பெறும். அதிக தொகுதிகளை கைப்பற்ற, குறைஞ்சபட்சம் ஒரு 118 தொகுதிகளை கைப்பற்றுறது தான் தனிப்பெரும்பான்மையில் வேணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் பார்க்குது. இப்போ வாக்குகள் அதிமுகவுக்கு போகிற வாக்குகள் வந்து செதறும் அப்படின்னா, திமுக எதிரான மனநிலையில் இருக்கிற வாக்குகள் செதறும் அப்படின்னா கண்டிப்பாக அது திமுகவுக்கு பலம்தான். அந்த பலத்தை வச்சு தான் திமுக வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள், அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகள், இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், இவங்களுடைய வாக்கு வந்து முழுமையாக திமுகவுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது. அதிமுக பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு போகிறத தாண்டி தாவேகாவுக்கு செல்லும். ஆனால் திமுகவுக்கு அதிகபட்சமாக போகும், தாவேகாவுக்கு குறைஞ்சபட்ச ஓட்டுகள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக திமுகவுக்கு போகிற ஓட்டுகளை வந்து தாவேகா பிரிக்க முடியாது. அதே போல் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற வாக்குகளை வந்து அதிமுகவுக்கு போகாமல் அதிகபட்சமாக தாவேகா வந்து பிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்து என்ன செய்கிறாரு விஜய், தாவேகாவோட வருகை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு வந்து விஜய் அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர், பிரவீன் காந்தி போன்ற நபர்கள் வந்து திமுகவில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்கள வந்து அடக்கி வைக்கணும்னு திமுக வந்து பலமுறை சொல்லிடுச்சு. காங்கிரஸும் ஒன்றும் செய்யலை. ஆனால் விஜய் வந்து ஒரு ஆஃபரை வந்து ஓப்பன் பண்ணியே வச்சிருக்கிறாரு. இது மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள கூட்டணி கட்சிகள் அதிகமாகிட்டே போகுது. இதில் வந்து ஒன்று காங்கிரஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசலைனாலும் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதே போல் இப்போ மதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா வைகோ, துரை வைகோ இவங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தெரியுது. இவங்களும் வந்து இந்த டிமாண்டை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இவங்களுடைய டிமாண்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க தேமுதிக கூட்டணிக்குள்ளே திமுக கூட்டணியில் தொடருவாங்களா? ஏன்னா தேமுதிக வேறு வந்திருக்கு கூட்டணிக்குள்ளே. அப்போ நமக்கான தொகுதி அதிகமாக கேட்குறோம், அந்த தொகுதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க திமுக அப்படிங்கிறதுல ஒரு பயம் இருக்குது. காங்கிரஸும் இருக்குது, மதிமுகவுக்கும் இருக்குது, விசிகாவும் இருக்குது. ஆனால் திமுக வந்து யார் யாருக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 173 தொகுதியில் வந்து போட்டி போட்டாங்க. அதில் மதிமுக 6 தொகுதி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி 3, மனிதநேய மக்கள் கட்சி வந்து 2, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு, தமிழக வாழ்வு உரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலா ஒவ்வொரு தொகுதியில் போட்டி போட்டாங்க. 188 தொகுதியில் வந்து எல்லாருமே சேர்த்து உதயசூரியன் சின்னத்தில், திமுக மட்டும் 173, மொத்தம் உதயசூரியன் சின்னத்தில் 188 தொகுதிகளில் வந்து போட்டி போட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 28 கொடுத்துருந்தாங்க. விசிகா, சிபிஎம், சிபிஐ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 தொகுதி, இந்திய முஸ்லீம் லீக்குக்கு 3 தொகுதி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து தேமுதிக இருக்குது, மக்கள் நீதி மையம் கட்சி இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு ஒதுக்கணும். யார்கிட்ட இருந்து ஒதுக்குவாங்க? திமுக வந்து அதிக தொகுதியில் போட்டி போட்ட தொகுதி வந்து கொஞ்சமும், கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் கடந்த முறை கொடுத்தது மாதிரியே கொடுத்துட்டு மீதி தொகுதிகளில் வந்து தேமுதிக மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து 40 தொகுதிக்கு மேலே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. திமுக வந்து கொடுக்க முடியுமா? இவ்வளோ கூட்டணி இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கு மட்டும் கூடுதலாக அதிக தொகுதியில் கொடுத்தோம்னா மீதி கட்சிகள் அதிருப்தி ஆகும்ல, அதுதான் கேட்குறாங்க. இப்போ மதிமுகவே வந்து எங்களுக்கு தனி மெஜாரிட்டி வேணும், தனி சின்னத்தில் நாங்கள் நிற்கணும், எங்களுக்கு குறைஞ்சது 8லேருந்து 12 தொகுதி கொடுங்க, அதிகபட்சமாக 12 தொகுதியை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 தொகுதி கொடுக்க முடியாது, 8 தொகுதியே கொடுக்க மாட்டாங்க. கடந்த முறை அவங்க போட்டி போட்ட 6 தொகுதியிலையுமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா திமுக
அவர் சட்டமன்ற வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உதயசூரியன் சின்னத்துங்கிறது அது திமுக சார்ந்து தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ தனி சின்னத்தில் மதிமுக போட்டி போடுது அப்படின்னா அதுக்கு திமுக சம்மதிக்கணும். அது இல்லாமல் 6 தொகுதி கொடுக்குறாங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் எத்தனை பேர், அவங்க நினைக்கிற இந்த தீப்பெட்டி சின்னமா அந்த சின்னத்தில் எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி வரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மதிமுக திமுகவுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு, திமுக காங்கிரஸுக்குள்ளே ஒரு வாக்குவாதம்லாம் இருக்குது. அது பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு அப்புறமா அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க தொகுதி பங்கீடை வந்து இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே கணிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக மொத்தம் வந்து 170 தொகுதி இடங்களில் வந்து சீட்டில் வந்து போட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் தான் வந்து கூட்டணி கட்சிகள் நிறைய கட்சிகள் இந்த 1 சீட்டு 2 சீட்டு கேட்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போட போகிறாங்க. குறிப்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, இவங்கெல்லாம் வந்து 1 சீட்டு. இவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உதயசூரியன் சின்னத்திலே போட்டி போடுவாங்க. அதே போல் புதிய தமிழகம் கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு வருவோம். காங்கிரஸ் வந்து 28லேருந்து 30 தொகுதி தான் திமுக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபா சீட்டு இப்போ தரமாட்டாங்க. 2028 வர ராஜ்யசபா தேர்தல் அப்போ அந்த ஒரு சீட்டை வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குறதா முதலமைச்சர் வந்து இப்போ பேசி வச்சிருக்கிறாங்க, சமாதானப்படுத்தியிருக்காங்க. இந்த சீட்டு 2028 தான் தருவாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வர ராஜ்யசபா தேர்தலில் மட்டும்தான் அவங்க இந்த ஒரு இதை கொடுப்பாங்க. இது திமுக வந்து உறுதியாக இருக்குது. இந்த சீட்டு ஓகே, திமுக சொன்னால் செய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. அதே போல் கடந்த முறை வந்து 25 தொகுதிகள் கொடுத்துருந்தாங்க, 18 வந்து ஜெயித்தாங்க. 18 ஜெயித்தாங்கன்னா காங்கிரஸ் செல்வாக்கில் ஜெயிக்கலை, திமுகவோட செல்வாக்கில் தான் அவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிறது காங்கிரஸுக்கே நல்லாவே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற தொகுதியை வாங்கிட்டு காங்கிரஸ் வந்து சுமூகமாக போகிறது நல்லது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அந்த இதில் பங்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை கழட்டி விட்டுருவாங்க திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவன் விசிகா இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு 8 இடமாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்ருக்கு. 8 தொகுதிங்கிறது 6 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து திருமாவளவன்கிட்ட பேசி முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 10 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 சீட்டுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க, +1 அந்த ராஜ்யசபா சீட் இருக்குல்ல, அது இந்த மார்ச் மாதத்துலேயே வந்து வர ராஜ்யசபா சீட்டை வந்து கொடுத்துருவாங்க. விஜய் பிரபாகரன் தான் ராஜ்யசபா எம்பி ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சுதீஷ் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் பிரபாகரன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. பார்க்கலாம். தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க ராஜ்யசபா சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ மார்ச் மாதத்துலேயே அவங்க கொடுத்துறாங்க. 6 தொகுதிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக வந்து ஒன்றும் இது பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திமுக வந்து கூட்டணி பலத்தை அதிகப்படுத்துது. மக்கள் நீதி மையம் அந்த கட்சி இருக்குது, அதுக்கு ஒரு 2 சீட்டு ஒதுக்குவாங்க. அவங்களும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் கூட்டணி தொடர்பாக திமுக வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இது 23ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க இந்த தொகுதி பங்கீடுகள்லாம் பற்றி கூட்டணி கட்சிகளோட பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.